ஈரோடு மாவட்டம் பங்களாபுதூரில் உள்ள ஊராட்சி பள்ளி நூற்றாண்டு விழாவில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்விச் சீரை முன்னாள் மாணவர்கள் வழங்கினர். விளையாட்டு சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், இருக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கல்விச் சீராக வழங்கினர். பொருட்கள் அனைத்தையும் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக பள்ளிக்கு கொண்டு வந்தனர். கல்வி சீர்வரிசைகளை கொண்டு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். திருப்பத்தூரில் பாலாறு பாதுகாப்பை வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சர்வதேச நதிகள் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு விவசாயிகள் மற்றும் பாலாறு பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தினர் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பாலாறு பாதுகாப்பு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர். சென்னையை அடுத்த மதுரவாயலில் மின்சார இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 9 மாத குழந்தை உள்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். பாக்கியலட்சுமி நகரைச் சேர்ந்த கௌதம் என்பவர் மின்சார இருசக்கர வாகனத்திற்கு சார்ஜ் போட்டுள்ளார். அப்போது மின்கசிவு ஏற்பட்டு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக தனது மனைவி தந்தையை எழுப்பிவிட்டு 9 மாத குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியே தப்பி செல்ல முயன்றார். அப்போது கௌதம் மற்றும் அவரது மனைவி குழந்தை மீது தீப்பிடித்தது. உடனடியாக அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். 50% தீக்காயமடைந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடந்த பகுதியில் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் நடைபெற்ற கால்நடை வாரச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கோவில் திருவிழாக்கள் நடைபெற்று வருவதால் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக ஆடுகளை வாங்க கூட்டம் அலைமோதியது. செம்மறி ஆடுகள், வெள்ளாட்டு கிடாய்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டன. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் விற்பனை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் கூறினர். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசிக்க பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்தனர். கோவில் முன்பாக இருக்கும் கடலில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். இலவச தரிசனம், கட்டண தரிசனம், முதியவர்கள் தரிசனம் என்று அனைத்து தரிசன வழிகளிலும் கூட்டம் அலைமோதியது. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திருவையாறு அருகே கண்டியூர் புறவழிச்சாலையில் மாபெரும் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் 2 மாடுகள் கீழே விழுந்ததால் வண்டி குப்புற கவிழ்ந்து உரிமையாளர் கீழே விழுந்தார். எனினும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அந்த போட்டியில் பங்கேற்று ஓடியது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. ஞாயிற்றுக்கிழமையொட்டி நாகையில் மீன்களை வாங்க ஏராளமானவர்கள் குவிந்த நிலையில் வரத்து குறைவால் மீன்களின் விலை அதிகரித்தது. மாசி மகத்தையொட்டி கடலோரத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளால் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் குறைந்த அளவிலான விசைப்படகுகளே கரை திரும்பியதால் மீன்களின் வரத்து குறைந்து விலை அதிகரித்தது. 1 கிலோ இறால் மீன் 600 ரூபாய்க்கும், வஞ்சரம் 1000 ரூபாய்க்கும், கருப்பு வாவல் மீன் 750 ரூபாய்க்கும் விற்பனையானது.
அறந்தாங்கி அருகே முத்துப்பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. பள்ளத்திவயல் கிராமத்தில் பங்குனி உத்திரத்தில் நடைபெற்ற போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வென்ற 6 காளைகளுக்கு மொத்தம் 94,000 ரூபாய் ரொக்கமும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் தருமபுரியில் எலுமிச்சம் பழம் விலை அதிகரித்துள்ளது. நாகதாசம்பட்டி, அதகப்பாடி, பென்னாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் எலுமிச்சம் பழம் சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது தேவை அதிகரிப்பால் 1 கிலோ எலுமிச்சம் பழம் 150 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சில்லறை விலையில் 1 எலுமிச்சம் பழம் 5 முதல் 8 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பழுதடைந்து சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். குடலை அடுத்த கன்னடபாளையத்தைச் சேர்ந்த 19 வயதான கௌதம் நண்பர் ஹர்ஷவர்தனுடன் சோழவரம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. பலத்த காயமடைந்த கௌதம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஹர்ஷவர்தன் மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் சைபர் கிரைம் மோசடி குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை மத்திய குற்றப்பிரிவும் ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து நடத்திய பேரணியை முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். சைபர் குற்றங்கள் குறித்து www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என்பது உள்ளிட்ட பதாகைகளை மாணவர்களும் பொதுமக்களும் ஏந்திச் சென்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சைலேந்திரபாபு, இந்திய அளவில் சட்டங்கள் திருத்தப்பட்டு சைபர் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்றார். Institute of Higher Education and Research have started off the Cybercrime Awareness Rally. புதுக்கோட்டை மாவட்டம் பெரிய குடும்பப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. இதில் அவிழ்த்துவிடப்பட்ட 800 காளைகளின் திமில் பிடிக்க 250 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க நாணயம், பாத்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. மதுரை கிழக்கரை ஏறுதழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற போட்டியில் களம் புகுந்த 1300 காளைகளை தழுவ 500 மாடுபிடி வீரர்கள் முனைந்தனர். எம்கேஆர் மறை மாடுப்பா, வெள்ளிமலை எம்ஆர்கே மறை மாடு, சூப்பர் சூப்பர் மாடுப்பா, மாடு ஜோரா நேர்கோட்டே திரும்பி கூட பார்க்கல, மாடு வெற்றி பெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலும் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகத்துடன் நடைபெற்றது. பெரம்பலூரில் சொத்துக்காக தனது கணவரை அடித்து கொலை செய்த அனைவரையும் கைது செய்ய கூறி பச்சிளம் குழந்தையுடன் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண் தர்ணாவில் ஈடுபட்டார். பசும்பலூர் கிராமத்தைச் சேர்ந்த ராயப்பன் என்பவருக்கும் அவரது மகன் முத்துக்குமாருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்துள்ளது. இதனால் ராயப்பன் உள்பட உறவினர்கள் சேர்ந்து முத்துக்குமாரை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் ராயப்பனை காவலர்கள் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய கோரி முத்துக்குமாரின் மனைவி கவிதா தனது குழந்தையுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். வழக்கில் தலைமறைவாகி இருக்கும் நபர்களை தேடி வருவதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் யானைகளின் நடமாட்டம் இருப்பதால் வாகனங்களை கவனத்துடன் இயக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோவைக்கு செல்லும் 3வது மாற்றுப்பாதையான மஞ்சூர், கெத்தை சாலையில் காட்டு யானைகள் உலா வருகின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் யானைகள் முன்பு நின்று செல்ஃபி எடுக்க வேண்டாம் எனவும் வாகனங்களை சாலையின் ஓரத்தில் நிறுத்த வேண்டாம் என்றும் வனச்சரகர் ரவீந்திரநாத் அறிவுறுத்தியுள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடந்த சாலை விபத்தில் கிராம நிர்வாக அலுவலர் உயிரிழந்தார். சிராவயல் கிராமத்தைச் சேர்ந்த கணேஷ் கிருஷ்ணகுமார் என்பவர் காரையூர் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்தார். இவர் பணி நிமித்தமாக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கார் மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த கணேஷை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். களக்காடு வனக்கோட்டத்தில் 2ஆம் கட்ட பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. திருக்குறுங்குடி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பறவை ஆய்வாளர்கள், கல்லூரி மாணவர்கள், வனத்துறையினர், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரியகுளம், ஊச்சிக்குளம், செங்கலாகுறிச்சியாகுளம், கொடுமுடியாறு அணை, பச்சையாறு அணை ஆகியவற்றில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் கட்ட பணியில் கூழைக்கிடா, முக்குளிப்பான், மீசை ஆலா, சிறு கொக்கு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வகை பறவைகள் வாழ்வது கண்டறியப்பட்டுள்ளது. விடுமுறை தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களின் வசதிக்காக நிழற்பந்தல் அமைக்கப்பட்டது. இதனிடையே விஜயவாடாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் 3 கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்து வந்து தரிசித்தார். கோவிலில் கூடியிருந்த பக்தர்கள் அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். புதுக்கோட்டை திலகர் திடலில் தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கத்தின் 10வது ஆண்டு கலை விழா நடைபெற்றது. சந்தானபுரத்திலிருந்து வந்த நாட்டுப்புற கலைஞர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் தப்பாட்டம் அடித்தும், கட்டைக்கால் ஆட்டமாடியும், கருப்பர் வேடமணிந்தும், ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமும் நடத்தினர். கலை நிகழ்ச்சிகளை காண்பதற்காக மக்கள் ஏராளமானவர்கள் குவிந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட முட்டைகளில் தரம் குறைந்த முட்டைகளை குறைந்த விலைக்கு வாங்கி விற்பனை செய்தவர்கள் மீது காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். ஊத்தங்கரை கல்லாவி பிரிவு சாலை பகுதியில் சரக்கு வாகனத்தில் வந்த 2 பேர் முட்டைகளை கூவி கூவி விற்று வந்தனர். 30 முட்டைகள் அடங்கிய ஒரு அட்டை ஒன்று 100 ரூபாய்க்கே விற்கப்பட்டது. முட்டையை பார்த்தபோது அதில் சீல் இருந்ததால் சந்தேகமடைந்த சிலர் அது குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது முட்டை விற்பனை செய்தவர்கள் தரக்குறைவாக பேசியதாக தெரிகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் 2 பேரையும் பிடித்து விசாரித்தனர். அப்போது பள்ளிகளில் வழங்கப்பட்டுள்ள முட்டைகளில் தரம் குறைவான முட்டைகளை குறைந்த விலைக்கு வாங்கி பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருவது அம்பலமானது. இதுபோன்ற தரமற்ற முட்டைகளை விற்பனை செய்ய முயன்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல்லை விரைவு ரயிலில் 8 கிலோ கஞ்சா கடத்திய சிறுவன் உள்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரைக்கு வந்த ரயிலில் பொதுப்பெட்டியில் பயணச்சீட்டு இல்லாமல் சந்தேகத்திற்குரிய வகையில் பயணித்த 3 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது நெல்லையைச் சேர்ந்த 3 பேர் கஞ்சா கடத்தி வருவது தெரியவந்தது. 3 பேரும் விருத்தாச்சலத்திற்கு கஞ்சா கடத்திச் செல்ல முயன்றது தெரியவந்ததால் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.